ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரிய முடியும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1000 போஸ்டிங் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 500 காலி பணிகளுக்கான ஒரு அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வழியாக நிரப்பணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னா 6000 போஸ்டிங் வந்து இருந்துச்சு. ஸோ ஆனால் பட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு 1000 போஸ்டிங் பற்றின தகவல் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் டிஆர்பி சார்பாகவும். இப்போ இந்த 1000 போஸ்டிங் பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா 500 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாயிலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து 756 போஸ்டிங் வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த 1000 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் பள்ளிக்கல்வித்துறையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 காலியிடங்களுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நோட்டிபிகேஷன், அதாவது இடைநிலைப்பட்டதாரி ஆசிரியர் நோட்டிபிகேஷன் வந்து மிக விரைவில் வந்து கண்டிப்பா வர வாய்ப்பு உள்ளது. இதை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 2023-24 கல்வியாண்டிற்கான ஒரு 1000ன்றது இப்ப என்னவாயிடுச்சு அப்படின்னா 1100 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது என்னென்ன வந்து டெபியூட் ஆகும், மாணவர்களுக்கு எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இணை ஆசிரியர்கள் 1500 பணியிட நியமன அனுமதிக்கப்படுவதில் தேர்வு பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் அதிகமாக காலியுள்ள மாவட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் நியமிக்கப்படும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுத்திருக்காங்க. அவ்வாறு நியமனம் செய்யப்படும் முன்னுரிமை மாவட்டங்களில் தேர்வு முதலில் நியமனம் செய்யும் போது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இம்மாண்டில் பணிபுரிய வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அங்க வந்து வேக்கண்ட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 5 வருஷம் கம்பல்சரி அங்கதான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இது வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்குமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப ஏழை ஆசிரியருக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று வந்து பள்ளிக்கல்வித்துறையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து போன ஒரு இன்ஃபர்மேஷன் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.